எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கீதா மோபிதேவி. என்னோடய மதர் டங் வந்து பார்த்திங்கனாக்கா தெலுங்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனாக்கா இன்ஜினியரிங் தான் நான் படிச்சிருக்கேன். நான் வந்து பிளான்ட் ஆஸ்ட்ராலஜர் கிடையாது. ஆக்சுவலாக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஆனால் சில காரணத்தினால வந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜிங்கிறது கற்றுக்கிட்டேன். நான் வந்து 2009 இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வேதிக் ஆஸ்ட்ராலஜி தான் படிச்சிருக்கேன். ஆனால் அதில் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா 50-50 சான்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஃபீட்பேக் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு வந்துக்கிட்டே இருந்தது. சரி, வேதிக்கில் வந்து நம்மளுக்கு எதுக்கும் எனக்கு இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகுது, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வேறு குருமார்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கேபி ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிற ஒரு முறை. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் முறை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து கற்றுக்கினேன். அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஒரு 70% நான் நல்லா கிராக் பண்ணிகிட்டே இருந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சில ட்ராபேக்ஸ் இருந்தது. சில ப்ரிடிக்ஷன்ஸு சரியாக வரல. அது எங்கே தப்பு பண்ணுறேங்கிறது மறுபடியும் நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கனாக்கா டாக்டர் ஜிகே ஆதித் காசிநாத் அவர்னு வந்து நான் சந்திச்சிருக்கேன். அவர் வந்து இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு புது மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கேபி பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது வந்து சயின்டிஃபிக் முறை தான். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்டெண்டட் பிளானட்டரி சிக்னிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்து கேபி அடிப்படையில் வந்து உருவாகின ஒரு புது சிஸ்டம். ஸோ இதில் என்னென்னா வேதிக் அடிப்படையும் இருக்கும், கேபி அடிப்படை இருக்கும். அது விட எக்ஸ்ட்ரா சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட விஷயங்களும் சேர்த்து தான் இபிஎஸ் சிஸ்டம்ங்கிற ஒரு புது சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. ஸோ நான் அந்த சிஸ்டம் அவர்கிட்டலேருந்து கற்றுக்கினேன். ஸோ இப்போ இந்த இபிஎஸ் படி நான் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லும்போது எனக்கு வந்து ஆக்யூரசி அதிகமாக இருக்குது. பலன் வந்து நல்லா தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஹியூமன் அப்படிங்கிறம்போது நம்ம மனுஷனுங்கிறதுனால சில ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபெயில் ஆகும். ஸோ நாங்கள் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபெயில் ஆகும்போது எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தேடல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு இபிஎஸ்லவே ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, ப்ரிடிக்ஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தருக்கு நான் சொல்கிறேன் ஏதாவது வேறு விஷயத்தில், அங்கே வந்து ஏதாவது 1-2 தப்பாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுபடியும் இபிஎஸ்சில் நான் தேடும்போது இந்த காம்பினேஷன் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு ஹவுசஸ் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி தவறாக வருது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ இபிஎஸ் ஆஸ்ட்ராலஜியில் வந்து நல்ல ஒரு துல்லியமான பலன்களெல்லாம் சொல்ல முடியும். ஸோ நான் எதுக்காக இந்த விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த இபிஎஸ் ஆஸ்ட்ராலஜிங்கிற ஒரு கிளாஸஸே நான் எடுத்துகிட்டுருக்கேன். நான் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் கேபி ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் இந்த சிஸ்டம் கற்றுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோங்கிறது நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எங்கே ஃபெயில் ஆகுது, எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஒன்று பர்த் டைம் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 2:05 பிறந்தா கூட சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு ரவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. 2:05 பிறந்தா 2:05 தான் சொல்லணும், 2:01 பிறந்தா 2:01 தான் சொல்லணும். அப்போ தான் வந்து எங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இந்த இபிஎஸ் முறையில் பார்க்கும்போது என்னென்னா, நாங்கள் வந்து உபநட்சத்திரம் எடுத்து பார்ப்போம். உபநட்சத்திரம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் அந்த துல்லியமான பலன் வர்றதுக்கே காரணம் அதுதான். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து ட்வின்ஸ் ஜாதகங்கள் பார்ப்பேன், ட்ரிப்ளெட்ஸ் ஜாதகங்கள் பார்ப்பேன். அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 1 நிமிஷம் 2 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் தான் வந்து அந்த உபநட்சத்திரங்கள் வந்து மாறி போயிடும். அதுபடி தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது அவங்களுக்கே ஆக்யூரசி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பர்த் டைம் மட்டும் கரெக்டாக நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம். அப்படின்னா உங்களோட மேரேஜ் டேட் என்ன, அப்புறம் குழந்தை பிறந்த டேட் என்ன, நீங்கள் ஜாபில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அப்படின்னா ஜாப் எப்போ லாஸ் ஆகிட்டீங்க, எப்போ வந்து உங்களுக்கு புது ஜாப் கிடச்சிது, என்ன குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுக்கிட்டு அது எல்லாமே நான் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இந்த காம்பினேஷன் இருக்கிறதால இவங்க வந்து இந்த ஜாபில் இருக்காங்க, இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால தான் இந்த பீரியடில் இவங்களுக்கு ஒரு சர்ஜரி ஆகிடுச்சு, இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால தான்
ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் இந்த பீரியடில் வந்தது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன்னா ஓகே, இந்த பழைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகிடுச்சின்னா உங்களோட பர்த் டைம் கரெக்டாக நடத்தும். ஒருவேளை அது மேட்ச் ஆகலைன்னா நான் வந்து பர்த் டைம் கரெக்ட் பண்ணிவிடுவேன். ஒரு நிமிஷம் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு டைமில் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதோ அதில் வந்து உங்களோட பர்த் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த அந்த ஃப்யூச்சர் பற்றி நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல போகிறேன். அப்போ வந்து அதில் தவறே வராது. எப்போ பர்த் டைம் கரெக்டோ அப்போ ப்ரிடிக்ஷன் இந்த ஃப்யூச்சருங்கிறது கரெக்டாகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, மேடம் விருச்சிக ராசிக்கு வந்து இந்த வருஷம் மோகன் இருக்குது, குருபலமெல்லாம் வந்துடுச்சு, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா எதுவுமே வந்து முன்னேற்றமும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே பலிக்கலை, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விருச்சிக ராசியில் வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது, கேட்டை நட்சத்திரம் இருக்குது, அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரே ராசி வருது. அந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த எல்லாருக்கும் வந்து பொதுவாக வந்து அவங்க பலன் சொல்லுவாங்க. அதில் வந்து சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. அது வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இப்போ வந்து நிறைய பேருக்கு தலைவலி வரும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டோலோ 650 போட்டுப்போம். அது வந்து எல்லாருக்கும் குறையுமா? குறையாது. சில பேருக்கு குறையும், சில பேருக்கு வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா என்ன, அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும், வேறே ஒரு ஏதோ நோய் வந்து தான் அர்த்தம். ஸோ இந்த சின்ன ப்ரிடிக்ஷன்ஸ், ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸுங்கிறது ஒரு ஜென்ரல் மெடிசன் சாப்பிட்ட மாதிரி. அதிலவே வந்து உங்களுக்கு துல்லியமாக வரணும் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. அது வந்து உண்மை தான். அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அந்த ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸு சில பேருக்கு ஒத்து வரும், எல்லாருக்கும் ஒத்து வரணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கக்கூடாது.